வணக்கம். இன்றைக்கு ஒரு திரைப்படத்தை பற்றி பேச வந்திருக்கிறேன். திரைப்படம் என்றவுடன் தமிழ்நாட்டுக்கு போகாமல் ஈழத்துக்கே நாங்கள் போய் வரலாம். இயக்குனர் அஜந்தன் அவர்கள் இயக்கிய பரவாதி என்ற திரைப்படத்தை பற்றி தான் பேச வந்திருக்கிறேன். பரவாதி என்றவுடன் உங்களோட மனதில் ஏற்கனவே இது வந்துட்டுதே, நாங்கள் பார்த்துட்டோமே என்ற எண்ணம் தோன்றலாம். ஏற்கனவே வந்த திரைப்படம் தான். இந்த ஆண்டு தொடக்கத்தில் இந்த படம் வெளியாகி பிரான்ஸ் நாடு மட்டுமல்லாமல் பல நாடுகளுக்கு வெளியிடப்பட்டிருந்தது. மீண்டும் ஒரு திரையிடல் பார்க்காதவர்களுக்கு அல்ல, பார்த்து பிடித்தவர்கள் மறுபடியும் பார்க்கறதுக்காக மீண்டும் ஒரு திரையிடல். இயக்குனர் அஜந்தன் அவர்களின் இயக்கத்தில் வெளிவந்த பரவாதி என்ற திரைப்படத்தை ஏன் நான் உங்களுக்கு சிபாரிசு செய்கிறேன் என்று சொன்னால், ஒரு திரைப்படம் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குள்ளேயும் தோன்றும். ஒரு திரைப்படத்துக்கான வேகம், இசை, பேச்சு, அந்த கொண்டு செல்ற வழி, ஒரு கதை எப்படி நகர்ந்து செல்கிறது என்ற விடயங்கள் எல்லாம் நிறைய பார்க்க வேண்டி இருக்குது. ஆனால் பல திரைப்படங்கள்ல அப்படியான ஒரு திரை நடையை நோக்காமல், திரையின் வடிவத்தை நோக்காமல், மக்களுக்கு ஒரு நல்ல செய்தியை அல்லது தவறு செய்கிறவர்களுக்கு ஒரு சரியான நீதியை தரும் படங்களாகவும் பல படங்கள் வந்து கொண்டு இருக்குது. அது உலகத்தரத்தில் இருக்கிற அத்தனை படங்களையும் நாங்கள் சொல்லலாம். அந்த வகையில இந்த பரவாதி என்ற திரைப்படத்தை நான் பார்க்கும் பொழுது, இது ஒரு திரைப்படமாக நான் பார்க்காமல் ஒரு ரிப்போர்ட்டாஜா அதிகமா பார்க்கிறேன். இந்த திரைப்படத்தை பார்க்க சென்ற பொழுது என்னுடைய மகளையும் நான் கூட்டிச் சென்றிருந்தேன். அவர் பிரான்ஸ் நாட்டில் பிறந்து வளர்ந்த குழந்தை. அதிகமாக தமிழ் திரைப்படங்களை பார்க்கிற ஒரு பிள்ளைதான். திரைப்படம் என்ற விடயத்தை பற்றி அவருக்கு அதிகமாக தெரிஞ்சிருக்குது. அந்த வகையில நான் பரவாதியை பற்றி பேச போறேன். இன்றைக்கு மக்களை அந்த திரைப்படத்தை பார்க்க வைக்கிறதுக்கு ஒரு விவரத்தை நான் கொடுக்க வேண்டி இருக்குது. ஆகவே நீ இங்கு பிறந்த வளர்ந்த குழந்தையா இருக்கும் பொழுது பரவாதி என்ற திரைப்படத்தை பற்றி நீ என்ன நினைக்கிறாய்? மக்களை பார்வையிட செய்வதற்கு நீ என்ன கருத்துக்களை முன்வைப்பாய் என்று கேட்டிருந்தேன். 20 வயதை நிரம்பிய பிரான்ஸ் நாட்டில் பிறந்த ஒரு பிள்ளையின் கருத்தை நான் உங்களுக்கு முன்வைக்கிறேன். முதலில் அவர் சொன்னது எப்படி என்று சொன்னால், இது ஒரு திரைப்படம் என்று பார்க்காமல் ஒரு ரிப்போர்ட்டாஜா பார்க்கலாம். ரிப்போர்ட்டாஜ் என்று சொன்னால் ஒரு உண்மை நிகழ்வு, ஒரு நாட்டிலேயோ ஒரு ஊர்லேயோ அல்லது ஒரு வீட்டிலேயோ நடக்கிற ஒரு உண்மை நிகழ்வை எடுத்துரைப்பது தான் ரிப்போர்ட்டாஜ். அப்ப அங்க பொய் புனைவுகள் இருக்காது. அந்த வகையில இந்த திரைப்படம் கட்டாயம் எல்லாரும் பார்க்க வேண்டிய திரைப்படம் என்று அவர் எனக்கு சொன்னார். இரண்டாவதாக சொன்னது, இது நாட்டில் நடந்து கொண்டிருக்குது, ஆகவே எல்லாரும் பார்க்கணும். நாட்டில இருக்கிறார்கள், அதாவது அல்லது இலங்கையில் இருக்கிறார்களும் பார்க்கணும், ஈழத்துக்கு செல்லுகிற மக்களும் பார்க்கணும், ஈழத்துக்கு செல்லாத வெளிநாட்டவர்களும் இந்த திரைப்படத்தை பார்க்கணும். ஏனென்று சொன்னால், இந்த திரைப்படம் ஒரு வேகமான வாகனங்களின் செல்கையை பற்றி பேசுகிறது, அதனால் ஏற்படும் துன்பங்களை பற்றியும் பேசுகின்றது. இன்னொரு விடயம் சொல்லியிருந்தார், எனக்கு மனதுக்கு மிக தொட்ட விஷயம். எப்படி என்று சொன்னால், நாங்கள் புலம்பெயர் நாடுகள்ல இருந்தோண்டு ஈழத்தில் இருக்கிற எல்லாரும் வெளிநாட்டில் இருக்கிறவர்கள்ட்ட காசு வாங்கி கொண்டிருக்கணும், நல்ல ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கணும் என்று நாங்கள் பார்க்கும் பொழுது, இந்த திரைப்படத்தை பார்க்கும் பொழுது மிக கடினமான உழைப்பு, மிக கஷ்டப்பட்ட, மிக தாழ்ந்த நிலையில, அதாவது செல்வ வசதியில மிக தாழ்ந்த நிலையில வாழ்ற மக்களும் இருக்கிறார்கள் என்று அறியக்கூடியதாக இருந்தது என்று அவர் கூறியிருந்தார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது என்று சொன்னால், புலம்பெயர் நாட்டில் பிறந்து வளர்ந்த குழந்தைகளின் பார்வை ஒரு வடிவமாக இருக்கிறது. ஈழத்தில் ஏற்கனவே பிறந்து அந்த வாழ்வியலோடு நாங்கள் வாழ்ந்து ஏழ்மை, பணக்காரர் அல்லது நடுத்தர குடும்பத்தினர், துன்பம், பண வசதி இல்லை, புத்தகம் வாங்க வசதி இல்லை, சாப்பாட்டுக்கு வசதி இல்லை என்ற வாழ்க்கையெல்லாம் நாங்கள் வாழ்ந்து வந்தபடியால் ஒரு திரைப்படத்துல இதெல்லாம் பேசப்பட்டிருக்குன்றத நாங்கள் கவனிக்கிறத விட கதையை பார்த்துட்டு நகர்ந்து செல்றதான் அதிகமா இருக்குது. அவருடைய கருத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது இவ்வளவு உன்னிப்பாக அந்த திரைப்படத்தை பார்த்திருக்கிறார். ஆகவே இத்திரைப்படத்தை வெளிநாடுகளில் பிறந்த குழந்தைகள் கட்டாயம் பார்க்க வேண்டும். ஈழத்தில் பிறந்து வெளிநாடுகளில் வாழுபவரும் பார்க்க வேண்டும். ஈழத்திலும் இருப்பவர்கள் இத்திரைப்படத்தை பார்க்க வேண்டும். என்னுடைய கருத்தை இங்க பதிவு செய்கிறேன். இது என்னுடைய கருத்து என்று சொல்லாமல், பிரான்ஸ் நாட்டில் பிறந்து வளர்ந்த ஒரு ஈழத்து குழந்தையின் கருத்தாக நான் உங்களுக்கு முன்வைக்கிறேன். என்னுடைய கருத்துப்படி அஜந்தனுடைய பரவாதி ஒரு வெற்றி திரைப்படம் தான். அவர் எடுத்த விதம் கொமர்சியல் இல்லாமல், அதாவது வியாபார நோக்கம் இல்லாமல், ஒரு நீதியை மக்களுக்கு எடுத்துரைக்கணும். தவறு செய்பவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும், அதோடு அந்த தவறுகள் திருத்தப்பட வேண்டும், மீண்டும் அந்த தவறுகள் நடக்கக்கூடாது. அது மட்டுமல்லாமல் இது எங்கோ அங்கோ நடக்கிற ஒரு இரு விடயங்கள் அல்ல.
வேகமாக வண்டி செலுத்துவதால் ஏற்படக்கூடிய பல விடயங்களை அவர் எடுத்துரைத்திருக்கிறார். இதுல ஏழை, பணக்காரர், நடுத்தர வர்க்கம் என்ற 3 குடும்பத்தின் சூழ்நிலையையும் எடுத்து பேசியிருக்கிறார். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இயல்பான நடிப்பு இருக்கிறது. இன்னும் முன்னேற இடம் இருக்கு என்று சொன்னாலும் கூட இத்திரைப்படம் வெற்றி திரைப்படம் என்று கூறும் அளவுக்கு தான் இருக்கிறது. ஆகவே பரவாதி திரைப்படம் வரும் 30 11 2025 ஆண்டு, அதாவது நவம்பர் மாதம் 30 2025 ஆண்டு CJR சினிமா என்று சொல்லி போத்திலிலாவில் இருக்கிற பெரிய சினிமா தியேட்டர்ல தான் இந்த படம் ஓடப்போகுது. நீங்கள் சென்று ஈழத் திரைப்படங்களுக்கு ஆதரவு கொடுங்கள், ஈழத்து இயக்குனருக்கு ஆதரவு கொடுங்கள். அதோடு அவர் சொல்ல வர்ற கருத்தை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இனி அஜந்தன் எடுக்கும் எல்லா திரைப்படங்களுக்கும் நீங்கள் ஆதரவு கொடுப்பீர்கள். ஏனென்று சொன்னால் இந்த இளம் வயதில் அவர் ஒரு நல்ல எண்ணத்தில், உலகத்துல நடக்கிற பெரிய துன்பம் தான் இது, ஈழத்துல அதிகமாக நடப்பதும் தமிழ்நாட்டிலும் கூட அதிகமாக நடக்கிற மிகப்பெரிய துன்பம் இது. இந்த துன்பத்தை எடுத்துரைத்து கவனமாக இருங்கள், தவறு செய்யாதீர்கள், தவறு செய்தால் தண்டனை கிடைக்கும் பொழுது எப்படி அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்ற மாதிரி பல வடிவங்கள் எடுத்திருக்கிறார். ஆகவே 30 11 2025 ஆண்டு போத்திலாவில் இருக்கிற CJR என்ற சினிமா தியேட்டருக்கு அஜந்தனின் பரவாதி என்ற திரைப்படத்தை போய் பாருங்கள். உங்களுடைய கருத்தை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம்.